அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கணித்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும், நபி அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டி அளப்பெறும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் எண்ணற்ற இமாம்கள் மீதும், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் மார்க்க சொற்பொழிவுகளை செவிமடுத்து அதன்படியே செயல்முறைப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்திலே இந்த மார்க்க நிகழ்ச்சிகளில் சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்த நிலை பெறட்டுமாக. இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையாக மறையும் மாற்றமும் என்ற தலைப்பின் கீழாக மார்க்க ரீதியான தரவுகளை ஒவ்வொரு தினமும் நாம் கற்று வருகிறோம். சென்ற உரையில் இந்த திருக்குர்ஆனை எப்படி மனிதர்கள் அணுக வேண்டும், இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்புகள் என்ன, இந்த திருமறை குர்ஆனை ஓதுறதுனால என்ன சிறப்பு, இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்கிறதுனால என்ன சிறப்பு, இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களினுடைய வாழ்வில் எப்படி பின்னி பிணைந்து இருக்கிறது என்பவைகளை எல்லாம் பார்த்தோம். இந்த திருமறை குர்ஆனை மனிதர்களினுடைய வாழ்க்கையில் இப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இணைத்திருப்பதனுடைய நோக்கத்தை நாம் சிந்திப்பதற்கு தவறிவிட்டோம். இந்த குர்ஆனுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள், இந்த குர்ஆனுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவங்கள், இந்த குர்ஆனுக்கு ஏன் இவ்வளவு மகாத்மியங்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு தவறிவிடுகிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதரை ஏற்படுத்தி அந்த இறை தூதருக்கு மார்க்க உபதேசங்களை கற்றுக் கொடுத்து ஒரு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தின் மூலியமாக அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த திருமறை குர்ஆனை நாம் எப்படி அணுக வேண்டும், திருமறை குர்ஆனில் உள்ள கருத்துக்களை நாம் எப்படி புரிய வேண்டும், இந்த திருமறை குர்ஆனை எப்படி சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வ அன்ஸல்னா இலைக்கல் கிதாப், நபியே இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி இருப்பதனுடைய காரணம் என்னவென்றால் லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், மனிதர்களை நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வருவதற்காக உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறான். இந்த வேதத்தை ரசூலுல்லாஹ்க்கு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான்னா, இந்த தூதர் மனிதர்களினுடைய அறியாமையை, மனிதர்களினுடைய வழிகேட்டு தன்மையை, மனிதர்களினுடைய இருள் சூழ்ந்த வாழ்வை இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக வெளிச்சப்படுத்த வேண்டும், மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வர வேண்டும், இந்த குர்ஆனை கொண்டு மனிதர்களினுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நபியை இந்த வேதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறான். அடுத்து 16வது அத்தியாயங்கள்ல 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வன்சல்னா இலைக்க திக்ர், நபியை இந்த அறிவுரையை உங்களுக்கு எதற்காக இறக்கி இருக்கிறோம் என்றால் லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளக்கி வல அல்லஹும் யதஃபக்கரூன், இவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக நபியே இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த வேதத்தை நாம் இறக்கி இருப்பதனுடைய காரணம் என்னவென்பதை தெளிவுபடுத்துகிறான். சென்ற தொடரில் நம்ம பார்க்கும்போது இந்த திருமறை குர்ஆனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திருமறை குர்ஆனுக்கான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன, இந்த குர்ஆனுக்கு என்னென்ன வர்ணனைகள் சூட்டப்பட்டிருக்கிறது, இந்த திருமறை குர்ஆனோடு மனிதர்களினுடைய வாழ்வு எப்படி பின்னி பிணைந்து இருக்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம்ல. இந்த சிறப்புகள், இந்த நன்மைகள், இந்த பாக்கியங்கள் எல்லாம் ஏன், எதற்காக இந்த வேதத்தை மனிதர்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம், அதன் மூலமாக மனிதர்களிடமிருந்து நாம் எதனை எதிர்பார்க்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நபியே இந்த வேதத்தை அவங்களிடத்துல கொண்டு போய் அவர்களினுடைய அறியாமையை போக்கி, அவர்களினுடைய இருளை போக்கி, அவர்களினுடைய வழிகேடை போக்கி, மனிதர்களை அவர்களினுடைய உள்ளத்தை மாற்றி நீங்கள் நேர்வழியின் பால் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும், அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும், இந்த குர்ஆனை அவர்கள் பின்பற்றி அதை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நபியே உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் அருளி இருக்கிறோம். இந்த வேதத்தை அருளி இருப்பதனுடைய காரணம் இதுதான்.
பிரதான நோக்கம் இதுதாங்கிறத அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகிறான். நம்ம சிந்தித்து பாருங்க, இந்த திருமறை குர்ஆனை அவ்வப்போது படிக்கிறோம், அவ்வப்போது திருமறையோடு தொடர்புகளில் இருக்கிறோம். இந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்திருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை எதற்காக இறக்கி இருக்கிறானோ அந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்திருக்கிறோமா என்று ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைச்சு சொர்க்கத்துல குடியமர்த்துறான். சொர்க்கத்துல குடியமர்த்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல என்ன சொல்றான்னா, ஆதமே, சொர்க்கத்துல உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு இன்பத்தை அனுபவியுங்கள். ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் பிறப்பித்த முதல் கட்டளை, இந்த மரத்தை நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களில் இருந்து நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிற முதல் கட்டளையை பிறப்பிக்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால ஃபஅஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை சருகச் செய்தான். உள்ளத்துல தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி நம்ம வானவராயிருவோம், நிரந்தர வாழ்க்கையில இருந்துருவோம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் தூண்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மரத்தை நெருங்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றுறான். ஃபகுல்னா ஹபிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் ஒட்டுமொத்தமா வாரிசு குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து இங்கிருந்து இறங்கி விடுங்கள் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பிட்டு பிறப்பித்த அவன் பேசிய முதல் பேச்சு என்ன தெரியுமா? குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஆதம் அவர்களே, என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு எப்பொழுது நேர்வழி வருகிறதோ அந்த நேர்வழியை உங்களுடைய உம்மத்துகளில் இருந்து யார் பின்பற்றுகிறார்களோ, அதை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பி அல்லாஹ் தஆலா பேசிய முதல் வார்த்தை என்ன? உலகத்துக்கு போங்க, இங்க இருந்து இறங்குங்க, என்னிடத்துல இருந்து நேர்வழி வரும். நேர்வழி எப்படி வரும்? இறை வேதத்தின் மூலமாக வரும், இறை வாக்குகள் மூலமாக வரும், வஹி செய்திகள் மூலமாக வரும். ஃபமனித்தபஹு ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த நேர்வழியை, அந்த வேதத்தை, அந்த வேத வாக்குகளை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக எடுத்து யார் பின்பற்றுகிறாரோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்கள் பயப்படக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறானே. ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பி அந்த இறை தூதர்களுக்கு வேதத்தை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு என்னங்க? இந்த மனிதர்களினுடைய உள்ளம் மாற்றம் பெறாதா? மனிதர்கள் வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பால் வரமாட்டார்களா? இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் வரமாட்டார்களா? இந்த வேதங்களை எல்லாம் படித்து பொருள் உணர்ந்து சிந்தித்து பார்த்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தகவமைத்துக் கொள்ள மாட்டார்களா என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இறை தூதரை அனுப்பி அந்த இறை தூதருக்கு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்துக்கு எவ்வளவு சிறப்புகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு சிறப்புகளை சொல்லி அதன் மூலியமா அல்லாஹ் தஆலா இதைத்தான் நாடுறான், இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வினுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்திருக்கிறோமா? ஒவ்வொரு சமுதாயம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எப்படி சிலாகித்து சொன்னார்கள்? எல்லா நபிமார்களுக்கும் அற்புதம் வழங்கப்பட்டது, எல்லா நபிமார்களுக்கும் அற்புதம் வழங்கப்பட்டது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? வஹியன் அவ்ஹல்லாஹு இலை, அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கிற வஹிதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம். நாங்க ரசூலுல்லாஹ் எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை கொண்டுட்டு போய் ஒட்டுமொத்த நபிமார்களினுடைய அற்புதத்துக்கு நிகராக்கணும்? எதுக்கு இந்த குர்ஆன் அற்புதம்னு ரசூலுல்லாஹ் சொல்லணும்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அரபு தீபகற்பத்துல ஒட்டுமொத்த மக்களுக்கும் முன்னால நிலவை விளந்து காட்டுறாங்க. உலகத்துல இருந்தே நிலாவுக்கு போறதுக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துல இருந்து நிலாவை ரெண்டா பிளக்குறாங்க. இது அற்புதமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதை கூட அற்புதம்னு சொல்லல. எதை அற்புதம்னு சொன்னாங்க தெரியுமா? இந்த குர்ஆன் தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம். நான் ஏன் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் அற்புதம்ங்கறாங்க? ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதத்தை நீங்க பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதத்தை பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதத்தை பாருங்க, ஈசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட அற்புதம், அதையெல்லாம் இந்த குர்ஆன் மிகச்சிருச்சா? அல்லது அந்த குர்ஆன் இந்த அற்புதங்களுக்கு எல்லாம் நிகரானதுனால அப்படி சொன்னாங்களா? ஏன் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் அற்புதம்னு சொன்னாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய் 1400 ஆண்டுகள் ஆகியும் கூட
இந்த திருமறை குர்ஆனில் உள்ள ஒரு ஒற்றை வார்த்தை கூட மாறாமல் ஒட்டுமொத்த மனிதர்களாலையும் பின்பற்றப்பட்டு பல கோடிக்கணக்கான மக்களினுடைய உள்ளத்தை இந்த குர்ஆன் வென்றெடுத்திருக்கிறது. பல கோடிக்கணக்கான மனிதர்களினுடைய உள்ளத்தை இந்த குர்ஆன் புரட்டி போட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு இரண்டாவது மெஜாரிட்டியான சித்தாந்தமாக இஸ்லாம் இருக்குது. யாருனால இருக்குது? எதனால இருக்குது? இந்த குர்ஆன் அவர்களை தக்க வைத்திருக்கிறது. இந்த குர்ஆன் பல மாற்று மதத்தவர்களினுடைய உள்ளத்தை கவர்ந்து ஈர்த்து அவர்களினுடைய உள்ளத்தை துளைத்து துப்புரவு செய்தது, தூய்மை செய்தது. அதனுடைய விளைவாக இன்னைக்கு எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக எத்துணை இஸ்லாமியர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இத்துணை பெரிய மக்களை இந்த குர்ஆன் மாற்றியதனுடைய விளைவுதான், இந்த திருமறை குர்ஆன் தகவமைப்பை ஏற்படுத்தியதனுடைய விளைவு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனை அற்புதம்னு சொன்னாங்க. எப்படியாப்பட்ட சஹாபாக்கள் தெரியுமா? காட்டரபிகள் என்று அறியப்படுவார்கள். காட்டரபிகள்லாம் பார்க்கிறதுக்கே பயமா இருக்கும். அவங்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களினுடைய பேச்சுக்கள். இன்னைக்கெல்லாம் சாராயம் குடிக்கிறானே ஹாஃப் கோட்டோட நிப்பாட்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் எப்படி அருந்தப்பட்டது இந்த சாராயம், எப்படி பருகப்பட்டது? நம்ம வீட்டில் 25 லிட்டர் கேன் வச்சிருக்கிறோம்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, இது மாதிரி வீடுகள்ல அமர்த்தி பானத்தை குடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட சஹாபாக்களை மாற்றியதா இல்லையா? விபச்சாரம் செய்து கொண்டிருந்த உம்மத்தை இன்றைக்கு நாமெல்லாம் அவர்களினுடைய சரித்திரங்களை படித்து முன்மாதிரியாக எடுத்து செயல்படுகிறோமே. நம்முடைய வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, பதப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு, உரசி பார்ப்பதற்கு நபித்தோழர்களினுடைய தோழியர்களினுடைய வரலாறுகளை படிக்கிறோமே. அந்த தோழர் தோழியர்களை மாற்றியது எது? இந்த குர்ஆன் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் சமூகத்துல மதுவை ஒழிக்க முடியல. பல நாடுகள்ல ஒழிக்க முடிஞ்சா? இந்தியாவில் ஒழிக்க முடிஞ்சா? மற்ற நாடுகள்ல ஒழிக்க முடிஞ்சா? எந்த நாடுகள்ல எல்லாம் மது ஒழிக்கப்பட்டிருந்ததோ மீண்டும் வருது, மீண்டும் அதை உருவாக்குறான், மீண்டும் அதுக்கு அங்கீகாரம் அளிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரே ஒரு வசனம் ஒட்டுமொத்த உம்மத்தையும் மாத்தி போட்டுச்சு. ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது, மதீனா முழுவதும் சாலைகளில் மது ஆறுகள் ஓடியன. ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்படியான ஒரு தகவமைப்பை, மாற்றத்தை நபித்தோழர்களினுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் ஏற்படுத்தியது. அதனால தான் 1400 வருடங்களாகியும் அவர்களினுடைய சரித்திரங்கள் எல்லாம் மண்ணில் புதையப்படாமல் ஒவ்வொரு இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கையிலும் அங்கம் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜும்மா பயான்ல, பெருநாள் பயான்ல, உள்ளரங்கு நிகழ்ச்சிகள்ல, ரமலான் பயான்ல யாருடைய வரலாறு பேசுறோம்? நபித்தோழர்களுடைய வரலாறு தானே பேசுறோம். நபித்தோழர்கள் அறிவிச்ச நபிமொழிகளை தானே பேசுறோம். அப்படி மாற்றியது இந்த குர்ஆன். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனை ஒட்டுமொத்த அற்புதங்களுக்கும் சமானமாக்கி நிலவை பிளந்ததை கூட ஒரு பெரிய அற்புதமாக சொல்லாமல் இந்த குர்ஆன் தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த குர்ஆனை அணுகக்கூடிய போக்கு நம்மவர்களிடத்தில் இருக்கிறதா? குர்ஆன் அப்படி படிக்கிறோமா? உளமாற உணர்ந்து எதிலெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சிந்திக்க சொல்லுது அதுல சிந்திக்கிறது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனை உளமாற சிந்திக்க சொல்றான். சிந்திச்சு பாரு, படிச்சு பாரு அப்படின்னு அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். நீங்க மனிதனுடைய சிந்தனைலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உலகத்தை பத்தியே சிந்திக்கிறது கிடையாது. அவன் சிந்தனைலாம் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா உலகத்தை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. நிலாவுக்கு எப்போ போவோம்? நிலாவில் தண்ணி இருக்குதா இல்லையா? நிலாவில் வீடு கட்டலாமா கட்ட முடியாதா? மார்ஸுக்கு போலாமா? ஜூபிட்டருக்கு போலாமா? இங்க சூரியனுக்கு போலாமா? இப்படியே வானத்தை நோக்கி விட்டத்தை பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் அவ்வளவு மக்கள் ஏழ்மையில இருக்கிறானே, வறுமையில இருக்கிறானே, அவனை எப்படி முன்னுக்கு கொண்டு வருவனும் கூட யோசிக்கிறது கிடையாது. சிந்தனைலாம் எப்படி இருக்குன்னா, இப்போ வானத்துக்கு போகணும், ஸ்பேஸுக்கு போகணும், நிலாவுக்கு போகணும், அப்படியெல்லாம் சிந்திச்சு அதுக்கு போகவும் செய்யறான். மனிதனுடைய சிந்தனை எப்படி வேலை செய்துங்கிறத பாருங்க. கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பைக் இருந்துச்சா? கார் இருந்துச்சா? பலாயிரம் வருடங்களாக நடந்து கால்நடைகளை வாகனங்களாக ஏற்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய வழக்கம் தானே இருந்துச்சு. இன்னைக்கு 40 நாள்ல நிலாவில் கால வைக்கிறான். அப்படி தன்னுடைய மனிதன் சிந்தனையை பயன்படுத்தினான்ல. சமீபத்தில் டெஸ்லாங்கிற ஒரு நிறுவனம், உலகத்தினுடைய முதல் பணக்காரர்,
எலான் மஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய மனிதனுடைய ஒரு நிறுவனம் டெஸ்லா, அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கிறாங்க. என்ன சாதனை தெரியுமா? சமீப மாசத்திற்கு முன்பாக ஸ்பேஸுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்புறான். நிறைய நிறுவனங்கள் அனுப்பி இருக்கிறது, நிறைய நாடுகள் அனுப்பி இருக்கிறது. வரலாற்றிலேயே முதன்முறையா ஒரு விண்கலத்தை அனுப்பி அது ஸ்பேஸுக்கு போய், பொதுவாக எல்லா விண்கலம் என்ன செய்யும்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் அதனுடைய உபரி பாகங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த விண்கலம் மட்டும் ஸ்பேஸுக்கு போகும். இது ஸ்பேஸுக்கு போய் அதே இடத்துலயே மீண்டும் வருது. அப்படி யாரும் என்ன செய்யல, தயார் பண்ணல. ரோபோட்டா அப்படியே அங்க டிஃபால்ட்டா ப்ரோக்ராம் பண்ணி உள்ள யாரும் அந்த வாகனத்தை எல்லாம் ஓட்டல. எப்படி அந்த விண்கலத்தை ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்களோ அதே போன டைரக்ஷன்ல மறுபடியும் அப்படியே வருது. இப்படி எல்லாம் என்ன செய்யறான் மனுஷன் தன்னுடைய சிந்தனையை செறிவுபடுத்திக் கொள்கிறான். தன்னுடைய சிந்தனையின் மூலம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அதுவும் கிரிமினலா சிந்திக்கக்கூடிய ஆட்களை நீங்க பார்க்கலாம். எப்பவும் கணவன்மார்கள் 10 மணிக்கு வர கணவன்மார்கள் 12 மணி 11 மணிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப மனைவி கேட்பாங்க, ஏன் என்ன லேட்டு, 10 மிஸ்டு கால் ஆச்சு, ஏன் போன் எடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. இவர் அந்த முக்கில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அதை சொன்னா மாட்டிக்கிருவோம். ஒரு வாரத்துக்கு அந்த டாபிக் தான் வீட்டில் ஓடும். இப்போ யோசிப்பான் பாருங்க மனுஷன், பல ஹாலிவுட் திரைப்படங்களுடைய இயக்குனர்களை எல்லாம் மிஞ்சிற அளவுக்கு எழுதுற கதை என்ன, திரைக்கதை என்ன, பேசுற வசனங்கள் என்ன, அப்படியே எல்லாத்தையும் நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு கற்பனையை பண்ணி ஒரு பொய்யை சொல்லி கிரிமினலா யோசிக்கிறது. எப்படி இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்கலாம், எப்படி இந்த விஷயத்திலிருந்து வெளியே வரலாம், மாட்டிக்காம இருக்கலாம், கிரிமினலா சிந்திக்கிறான். ஆனா அல்லாஹ் குர்ஆனை எதுல சிந்திக்க சொல்றான்? குர்ஆனை சிந்தி. இந்த குர்ஆனை படிச்சு பாரு. அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு இந்த குர்ஆனுடைய வாசகங்கள், இந்த குர்ஆனுடைய தரவுகள் என்னென்ன தகவல்களை சொல்லுகிறது என்பதை சிந்தி. அல்லாஹ் எண்ணற்ற வசனங்கள்ல பேசுறாங்க. அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவர்களினுடைய உள்ளங்கள் பூட்டுக்களால் பூட்டப்பட்டிருக்கிறதா? ஏன் இவன் சிந்திக்கிறது இல்லை? எண்ணற்ற வசனங்கள். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. நபியே, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் எண்ணற்ற முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்கள். இவர்கள் சிந்திப்பதில்லையா? அல்லாஹ் அல்லாத மனுஷன் கண்டுபிடிச்சிருந்தான்னா, மனுஷன் உருவாக்கி இருந்தான்னா, மனுஷன் எழுதி கொண்டு வந்திருந்தான்னா அந்த காலத்துல இது பொய்னு நிரூபிச்சுட்டு போயிருப்பான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுனால தான் இவ்வளவு வருடங்களாயும் கியாமத்து நாள் வர வரைக்கும் இது உண்மையை பேசக்கூடிய வேதமாக இருக்கிறது. இதை சிந்திக்கிறது இல்லையா? 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அஃபலா யததப்பரூன், அஃபலா தஅகிலூன், அஃபலா யதஃபக்கரூன். பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இந்த திருமறை குர்ஆனை, இந்த திருமறை குர்ஆன் எந்த நோக்கத்திற்காக அருளப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு நாம் படிக்கிறோமோ அன்னைக்கு இந்த குர்ஆன் மாற்றத்தை கொடுக்கும். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு இலகுவாக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தகிர், இந்த குர்ஆனை சிந்திப்பவர்கள் உண்டா? அல்லாஹ் ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வாசகத்தை பார்த்தீங்களா? ஃபஹல் மின் முத்தகிர், இந்த குர்ஆனை லேசுபடுத்தி இருக்கிறோம் சிந்திக்கிறதுக்கு. பெரிய மேத்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பிஹெச்டி படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஃபஹல் மின் முத்தகிர், ஆறறிவு படைத்த மனிதனாக, பகுத்தறிவு பெற்றவனாக இருந்து இந்த குர்ஆனை திறந்து பார்த்து படித்தால், அவன் சிந்தித்து பார்த்தால் இந்த குர்ஆன் அவனுடைய உள்ளத்தை புரட்டி போடும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆனால் இன்றைக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை, குர்ஆனை செவித்தாழ்த்தி கேட்பதற்கு நேரம் இல்லை, இந்த குர்ஆனை முறைப்படி படித்து அதிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நேரம் இல்லை. நரகத்தில் யாரை சேர்த்தோம்? மனிதர்கள்ல இருந்து, ஜின்கள்ல இருந்து நம்ம யாரை தூக்கி நரகத்தில் போட்டுக்கிறோம் தெரியுமா? அவர்கள் எத்தகையவர்கள் என்று தெரியுமா? வலஹும் குலூப், அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு. வலா யஃப்கஹூன பிஹா, அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. வலஹும் அயுன், அவர்களுக்கு கண்கள் உண்டு, பார்க்கக்கூடிய கண்களை நாம் கொடுத்திருக்கிறோம். வலா யுபசிரூன பிஹா, அவர்கள் அந்த கண்களை கொண்டு பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு செவி புலன்கள் உண்டு, செவிப்பறையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். வலா யஸ்மஊன பிஹா, அந்த செவிப்பறைகளை கொண்டு அவர்கள் கேட்பது இல்லை.
அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல்லு சபீலா, இல்லை இல்லை, அவர்கள் அதைவிட கேவலமானவர்கள், மட்டரகமானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், ஆனா அவன் சிந்திக்கிறது இல்லை. உள்ளத்தை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதனால தான் மனுஷனால கிரிமினலா யோசிக்க முடியுது. அதனாலதான் எப்படி நிலாவுக்கு போனா, எப்படி மார்ஸுக்கு போனா, எப்படி சூரியனுக்கு போனா, சந்திரனுக்கு போனான்னு யோசிக்க முடியுது. செல்போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், எப்படி எல்லாம் இந்த செல்போனை மெருகேத்தலாம், அப்படி எல்லாம் யோசிக்க முடியுது. உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், மூளையை கொடுத்திருக்கிறோம், ஆனா அவன் சிந்திப்பதில்லை. என்ன சிந்திக்கல? சிந்திக்கிறான மனுஷன் தான். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? இந்த குர்ஆனை உங்களுக்கு கொடுத்து அதை உங்களை சிந்திக்க சொல்கிறோம், இவர்கள் சிந்திப்பதில்லை. இவர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறோம், இவர்கள் பார்ப்பதில்லை. இவர்களுக்கு செவிபுலனை கொடுத்திருக்கிறோம், இவர்கள் கேட்பதில்லை. இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இவர்கள் அதைவிட மட்டரகமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறானே. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறோம்? எத்தனையோ வசனங்களை செவிய இருக்கிறோம், எத்தனையோ வசனங்களை படிக்கிறோம். பேஸ்புக்கை திறந்தா அவ்வளவு உலமாக்கள் குர்ஆனினுடைய தகவல்களை சொல்லுகிறார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். நீங்க அப்ளிகேஷன் வந்துருச்சு, நமக்கு பெருசா கஷ்டப்பட்டு அரபி படிச்சு கஷ்டப்பட்டு நம்ம குர்ஆன் அணுகணும்னு அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் தமிழ்ல வந்துருச்சுங்க, எங்க வேணாலும் படிக்கலாம். அப்படி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, படிக்கிறோம். தமிழ்ல பள்ளிவாசல்கள்ல குர்ஆன் வாசிக்கப்படுகிறது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்த்து உளமாற படிச்சு இந்த வசனம் நமக்கு என்ன கருத்தை சொல்லுது, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும், இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்வை எப்படி வடிவமைத்துக் கொள்வது யோசிச்சுண்டா? பொய்யை பற்றி பேசின வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பொய்யை விட்டு புரட்டி போட செய்ததா? அவதூறை பற்றி பேசிய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கை அவதூறு பேசுவதை விட்டு விலகச் செய்ததா? பொறாமையை பற்றி பேசக்கூடிய வசனங்கள், புறம் பேசுவதை பற்றி பேசக்கூடிய வசனங்கள், வணக்க வழிபாடுகள் குறித்து பேசக்கூடிய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாத்துச்சா, புரட்டி போட்டுச்சா, நம்முடைய உள்ளத்தை மாற்றத்தை ஏற்படுத்துச்சா, தகவமைப்பு கொடுத்துச்சா? பேச்சாளர்களை விமர்சிக்கிறோம். நிறைய இடங்கள்ல பயானுக்கு போனா முதல் கேள்வி என்னன்னா, என்ன தலைப்பு பேசுறீங்க? நம்ம இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்துன்னு அப்படி ஏதாவது தலைப்பு சொல்லிட்டோம்னா அப்படியே மக்களுடைய முகமே மாறும். இந்த வார ஜும்மாவிலே தொழுகை என்னும் தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வகையான தூங்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? ஏதாவது ஒரு தூணை பிடிச்சி ஏதாவது சவத்தோரமா சாஞ்சி தலைப்பு கேட்க, என்ன தலைப்பு? உலக ரீதியா இருக்குதா, அரசியல் ரீதியா இருக்குதா, இதை அறிவியலை பத்தி பேசுறாங்களா? பேசல. தொழுகையை பத்தி பேசுறாங்க, நோன்பை பத்தி பேசுறாங்க, எல்லாம் ரொம்ப பழைய டாபிக். நமக்கு தலைப்பை சொன்னா எல்லாம் ரொம்ப பழைய டாபிக் ஆச்சா? ஏதாவது புதுசா குர்ஆன் வசனம் சொல்லுங்க, புதுசா ஹதீஸை பேச இட்டு கட்டி தான் சொல்லணும். புதுசா குர்ஆன் வசனத்தை புதுசா ஹதீஸை சொல்றதா இருந்தா இட்டு கட்டி தான் சொல்லணும். எல்லா குர்ஆன் வசனமும் எல்லா ஹதீஸும் 1400 வருடங்களுக்கு முன்பாக பேசப்பட்டு அருளப்பட்டு அந்த வசனங்கள் அந்த ஹதீஸுகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி புரட்டி போடணும். 1000 வாட்டி தொழுகையை பத்தி கேட்டீங்கல்ல, தொழுகையில சரியா இருக்க முடிஞ்சா? நோன்பினுடைய சிறப்புகளை வருஷம் கேட்கறீங்கல்ல, நோன்பு முடிச்சு ஏன் அந்த இரையச்சம் வருவதில்லை? அந்த உரைகள்லாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? இவர் நல்லா பேசினாரு, இவர் நல்லா பேசல, இவருடைய துணி இப்படி இருந்துச்சு, பாணி இப்படி இருந்துச்சு, ஸ்லாங் இப்படி இருந்துச்சு, இவர் அரபிய சொன்னாரு சொல்லல, இலக்கணம் பேசினாரு பேசல, சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் மார்க்க தகவல்களா இல்லையா? மார்க்க தகவல்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த உரைகள் உபதேசிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அதெல்லாம் உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தானுங்க. எப்படியாவது மனிதர்கள் இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு பாவமான காரியத்திலிருந்து வெளியே வந்துட மாட்டாங்களா? பொய் பேசுறதுல இருந்து வெளியே வர மாட்டாங்களா? புறம் பேசுறதுல இருந்து வெளியே வர மாட்டாங்களா? அவதூறு பேசுறதுல இருந்து வெளியே வர மாட்டாங்களாங்கிறதுக்காக தான உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. அது ஒருக்க நிகழ்த்தப்பட்டா என்ன, பல முறை நிகழ்த்தப்பட்டா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநிறுத்துங்கிறான். இன்னைக்கு ஒரு தலைப்பை இன்னொரு இடத்துல பேசினா ஏன் பேசுனதை பேசுறீங்கன்னு ஒரு ஆள் கேட்பார். ஏன் சொன்ன தகவல்களை சொல்றீங்க? போன வாரம் தானே இந்த ஜும்மா இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் உரைகள்ல. உரைகள் எதற்கு நிகழ்த்தப்படுகிறது? அல்லாஹ் பல இடங்கள்ல அகீமுஸ் ஸலாத்னு எதுக்கு சொல்லணும்? தொழுகையை நிறுத்தணும் ஒருக்க சொன்னா போதும்ல, எதுக்கு பல வாட்டி அல்லாஹ் சொல்லணும்? மனிதர்களை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் மூலமாக நெறிப்படுத்த பார்க்கிறான்.
மனிதர்களினுடைய வாழ்வை அல்லாஹ் தஆலா புரட்டி போட பார்க்கிறான். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய நோக்கத்தை, அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பை இன்றைக்கு செய்து முடிப்பதற்கு பல மக்கள் முன் வருவது இல்லை. அந்த குர்ஆனை படிக்க வேண்டிய முறைப்படி படிப்பதில்லை. அதனால தான் இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. இஸ்லாமிய மார்க்கம் இறை நம்பிக்கையாளர்களுக்கான அடையாளத்தை சொல்லுது. இறை நம்பிக்கையாளர்னா யாரு? நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை கொண்டவர்கள் யாருன்னு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல இடங்கள்ல பேசுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, வமல் ஈமான், ஈமான்னா என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 6 அம்சத்தை நம்பியவர்கள் நம்பிக்கையாளர்கள். இது அடிப்படை தெரியும். என்னென்ன அம்சம்? அன் துக்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিরি வ துக்மின பில் கதரி வ கைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், இறை தூதர்களை நம்பணும், இறை தூதர்களுக்கு அருளப்பட்டிருக்கிற வேதத்தை நம்பணும், விதியை நம்பணும், மறுமையினால நம்பணும். இதெல்லாம் நம்பியவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். என்னைக்கு ஒருத்தன் முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆகிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமினுங்கறான். நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள்ன்றான். நம்பிக்கை கொண்டவர்களை அழைச்சி நம்பிக்கை கொண்டவர்களேன்னு சொல்லலாமா? எதுக்கு அல்லாஹ் சொல்றது? தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்கிற எழுப்பி பாய் தூங்குங்கன்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாரு? என்ன ஆச்சு இவருக்கு? தூங்கிட்டு தானே இருக்கிறோம், எதுக்கு எழுப்புனாரு? எதுக்கு மறுபடியும் தூங்க சொல்றாரு? கேட்போம்ல. அல்லாஹ் குர்ஆன்ல யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமினு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை நம்பக்கூடிய விதத்தில் நம்புங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல நம்பிக்கை எப்படி இருக்கணும்ங்கிறத சொல்றான். இது எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றால் நம்ப வேண்டிய முறைப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்புறதுனா அல்லாஹ் இருக்கிறாங்கிறத மட்டும் நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ்வை எப்படி நம்பணும், எந்த வகையில நம்பணும், எந்த விதத்துல நம்பணும், அவனுக்கு என்னென்ன சிஃபத்துகளை கொடுக்கணும், என்னென்ன ஆற்றல்களை கொடுக்கணும், எந்தெந்த பலவீனங்கள் இறைவனுக்கு இல்லை என்று நம்பணும், இறைவனை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்று நம்பணும், அவனுடைய ஆற்றல், அவனுடைய அதிகாரம், அவனுடைய அறிவு, அவனுடைய செறிவு இந்த உலகத்தில் எதற்கும் இல்லை என்று நம்பணும். அல்லாஹ்வை அவன் நம்ப சொன்னதை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பியவர்கள் தான் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள். அப்படி இந்த குர்ஆனை நம்ப வேண்டிய முறைப்படி நாம் நம்பிக்கை கொள்கிறோமா? இறை வேதத்தை நம்புறதும் நம்பிக்கையாளர்களுடைய பண்பு தானே. இந்த குர்ஆனை நம்ப வேண்டிய முறைப்படி நாம் நம்பிக்கை கொள்கிறோமா? இந்த ஈமானுக்கு 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று நம்பிக்கை. ஈமான்னாலே நம்பிக்கை, உள்ளத்தை சார்ந்தது, யாரும் பிளந்து பார்க்க முடியாது. இதெல்லாம் இருக்குன்னு நம்ம நம்புறோமா? நேரில் பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கல, வானவர்களை பார்க்கல, இறை தூதர்களை பார்க்கல, மறுமையினால இன்னும் பார்க்கல, இதெல்லாம் நம்புறோம். உள்ளத்தை சார்ந்தது. ஈமானுக்கு இன்னொரு முகம் ஒன்று இருக்கிறது. ஈமானிற்கு இன்னொரு முகம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த முகத்தையும் யார் பேணி பின்பற்றுகிறார்களோ, அந்த முறைகளையும் யார் பேணி பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முழுமையான ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன். ஈமான் கொண்டவர்களில் முழுமையான ஈமான் கொண்டவர்கள் யார்? அஹ்ஸனுஹும் குலுகன், தங்களினுடைய நடவடிக்கைகளை அழகுபடுத்தி கொண்டவர்கள், பண்புகளை அழகுபடுத்தி கொண்டவர்கள். ஈமான நம்பிக்கை சார்ந்ததான இருக்க முடியும். எதுக்கு ரசூலுல்லாஹ் நடவடிக்கையை பத்தி சொல்றாங்க? இறை நம்பிக்கையாளர் என்பவர் இந்த அம்சத்தை மட்டும் நம்புறவர் கிடையாது. இந்த 6 அம்சத்தை நம்பிட்டு போறவர் மட்டும் இறை நம்பிக்கையாளர்கள் கிடையாது. உண்மையான முழுமையான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுக்கு பல பண்புகள் உண்டு. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு பல கிளைகள் இருக்குன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஈமானு பில்உன் வ ஸபூன ஷுஅபா. ஈமான் 70 கிளைகளை சார்ந்தது. 6 மட்டும்தான் அல்லாஹ்வும் ரசூலும் நம்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்முறை சார்ந்த ஈமானை பற்றி சொல்லும்போது 70க்கும் மேற்பட்டதுங்கிறாங்க. 70க்கும் மேற்பட்டதுன்னா என்னது? ஈமான் கொண்டவர்களினுடைய பண்பு. சாலையில போறோம், தீமையை பார்க்கிறோம், தடுக்கிறது ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு. நன்மையை ஏவுறது ஈமான் கொண்டவருடைய பண்பு. 5 வக்து தொழுகிறது ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பது ஈமான் கொண்டவருடைய பண்பு. செயல் வடிவம் சார்ந்த ஈமானும் இருக்கிறது. இந்த செயல் வடிவம் சார்ந்த ஈமான்களில் ஒன்றுதான் இந்த குர்ஆனின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றது. அது இறை நம்பிக்கையாளர்களினுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப்,
எவர்களுக்கு இந்த வேதத்தை நாம் கொடுக்கிறோமோ யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதை அவர்கள் ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்களே ஆனால் உலாயிக யுமினூன பிஹி, அவர்கள்தான் இதை நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள்தான் இதை உண்மையாலும் நம்பியவர்கள். வமை யக்ஃபுரு பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். 2வது அத்தியாயத்தில் 121வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? இந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதியவர்கள் தான் இந்த மறையை நம்பியவர்கள். ஓத வேண்டிய முறைனா என்ன? ஓத வேண்டிய முறை எப்படி? இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி படிப்பார்கள்? சிந்தித்து செயல்படுவதன் மூலியமாக இந்த குர்ஆனை அணுகுவார்கள். அப்படி இவர்கள் படிப்பார்கள். அதுதான் இறை நம்பிக்கையாளர்களினுடைய பண்பு. அவர்கள்தான் இந்த குர்ஆனை நம்பியவர்கள், உண்மையில் நம்பியவர்கள். இந்த குர்ஆனை வாசித்து செல்பவர்கள் மட்டும் நம்பியவர்கள் அல்ல, உண்மையில் இந்த குர்ஆனை நம்பியவர்கள். ஹக்க திலாவத்தி, இந்த குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதியவர்கள். அதனால தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புங்கள் என்றால், அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொல்லி இருக்கிறானோ அதை நம்ப வேண்டிய முறைப்படி நம்ப வேண்டும். வேதத்தை அல்லாஹ் தஆலா நம்ப சொல்லி இருக்கிறான். அந்த வேதத்தை எப்படி நம்ப வேண்டிய முறைப்படி நம்புவது? ஹக்க திலாவத்தி, அதை படிக்க வேண்டிய முறைப்படி படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து சிந்தித்து பார்த்து செயல்படுத்துவதுதான் படிக்க வேண்டிய முறைப்படி படிப்பது. அதுதான் ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு. எப்படிங்க வேறுபடுத்தி காட்டுறோம்? ஈமான் கொண்டவர்கள் இப்படித்தான் இந்த குர்ஆனை படிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவோ வேதத்தை படிக்கிறோம், என் மாற்று மதத்தவர்கள் குர்ஆனை படிக்கிறது இல்லையா? குர்ஆன்ல குறை இருக்குன்னு தேடி பார்க்கிறவங்க குர்ஆனை படிக்கிறது இல்லையா? அவங்களாம் படிக்கிறாங்களா இல்லையா? நிறைய பாராளுமன்றங்கள்ல, உலகத்தினுடைய பாராளுமன்றங்கள்ல குர்ஆனை வச்சிருக்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள், பைபிளுடைய வசனங்கள், தௌராத்தினுடைய வசனங்கள்லாம் அங்க ஓதப்பட்டு தான் அந்த ஜனநாயகத்தை வெளிப்படுத்துற மாதிரி, மதசார்பற்ற அந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி எல்லா வேதத்தையும் வச்சு அதை ஓதிக்கிட்டு தான் அடுத்து ஆரம்பிப்பாங்க அந்த பாராளுமன்ற உரைகளை எல்லாம். அவங்களும் படிக்கத்தான் செய்யறாங்க, நம்மளும் படிக்கத்தான் செய்யறோம். என்ன வித்தியாசம்? அதை எப்படி வேறுபடுத்துறோம்? மாற்று மதத்தவர்கள் படிப்பதற்கும் மாற்றார்கள் இந்த குர்ஆனை படிப்பதற்கும் இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கக்கூடிய நான் இந்த குர்ஆனை படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்கள் அந்த குர்ஆனை ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள், செயல்முறைப்படுத்துறது இல்லை, அதை சிந்தித்து பார்ப்பது இல்லை, அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றது இல்லை. அப்ப அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? மாற்றார்களும் குர்ஆனை ஓதுகிறார்கள், நாமளும் ஓதுறோம், நாமளும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு என்ன? அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்ன? மற்ற வேதங்களை படிக்கிறோம், நாம் படிக்கிறோம்ல, மற்ற வேதத்தை படிக்கிறோம், மற்ற பாடநூல்களை படிக்கிறோம், கதை புத்தகத்தை படிக்கிறோம், குர்ஆனையும் படிக்கிறோம். எப்படி வேறுபடுத்துறோம்? எப்படி வேறுபடுத்துறோம்? கதை புக்க பார்த்துட்டு அந்த கதையில வரக்கூடிய கதாநாயகன் மாதிரி நானும் செயல்படுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்ததுண்டா? பார்ப்போம், படிப்போம், ரசிப்போம், வந்துருவோம். பாடநூல்களை படிக்கிறோம், திருக்குறளை படிக்கிறோம், கம்பராமாயண படிக்கிறோம், புறநானூரை படிக்கிறோம், படிச்சு அப்படியே வாழ்க்கையில செயல்படுத்தணும். இது வேத நூல் அப்படிலாம் நம்ம நினைச்சு அதில் படிக்கிறது உண்டா? அதை படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு படிக்கிறோம். நல்ல கருத்துக்கள் இருக்கு, ஏதாவது வாழ்க்கையில பயன்படும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறோம். அதை தன்னுடைய வாழ்வியல் நெறியா ஆக்குறதுக்காக படிக்கிறோமா? குர்ஆனையும் படிக்கிறோம். அப்ப இதை எதுக்கு படிச்சோம், இதை எதுக்கு படிச்சோம்? ரெண்டத்தையும் எப்படி நம்ம வேறுபடுத்துறோம்? ரெண்டே விஷயம்தான். முஸ்லிம்களும் குர்ஆனை ஓதுகிறார்கள், மாற்று மதத்தவர்களும் ஓதுகிறார்கள். முஸ்லிம்கள் குர்ஆனையும் படிக்கிறார்கள், மற்ற புத்தகங்களையும் படிக்கிறார்கள். எப்படி பிறரோடு தங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள், பிற புத்தகத்தோடு இந்த குர்ஆனை எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். இதை படிக்க வேண்டிய முறைப்படி, இஸ்லாம் அணுக சொன்ன முறைப்படி அவர்கள் அணுகிறார்களா? இல்லையே. அப்ப மத்த கிதாபை படிக்கிறதுக்கும் குர்ஆனை படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லையே. இந்த குர்ஆனை நாம் எப்படி வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்றால், இந்த குர்ஆனில் உள்ள கருத்துக்களை உளமாற உணர்ந்து சிந்தித்து பார்த்து அதை நம்முடைய வாழ்வில் செயல் வடிவம் கொடுப்பதன் மூலியமாக இந்த குர்ஆனை அணுக வேண்டும். அதுதான் குர்ஆனை முறைப்படி படிக்கிறது. அப்படித்தான் அல்லாஹ் படிக்க சொல்றான் குர்ஆனை. இன்னைக்கு இஸ்லாம் எதெல்லாம் சொல்லலை அதெல்லாம் குர்ஆன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது.
இஸ்லாம் எப்படியெல்லாம் குரானை நம்ப சொல்லலையோ, எப்படியெல்லாம் குரானுக்கு இஸ்லாம் கண்ணியத்தை கொடுக்க சொல்லலையோ, அப்படியெல்லாம் குரானுக்கு கண்ணியம். அது ஒழு இல்லாமல் தொழக்கூடாது, ஒழுவோட தான் தொடணும். இஸ்லாம் சொன்ன நடைமுறை அது. இஸ்லாம் இப்படி தான் நமக்கு வழிகாட்டுச்சா. நிறைய இடங்கள்ல வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா குரானை திறந்து வச்சுட்டு போகக்கூடாதும்பாங்க. ஏன்னா ஷைத்தான் ஓதிடுவான்னா. குரானை திறந்து வைக்கக்கூடாது, மூடி வைக்கணும், ரேஹாலில் வைக்கணும், பட்டு துணி போர்த்தி வைக்கணும். இதெல்லாம் அதை அணுக வேண்டிய முறையே இல்லை. குரானை அல்லாஹ் எப்படி அணுக சொல்றான்? இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இந்த குரானை அணுகுவார்கள்? இறையற்றவாதிகள் எப்படி அணுகுவார்கள்? இறையற்றவாதிகளினுடைய பண்புகள் என்னென்ன? இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய பண்புகள் என்னென்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்படும் பொழுது அவர்களினுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. இறைவனினுடைய வேத வாக்குகள் அவர்களுக்கு முழங்கப்படுகிற போது, மொழியப்படுகிற பொழுது அந்த வேத வாக்குகள் இவர்களினுடைய ஈமானை அதிகரிக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தொழுகை நிலைநிறுத்துபவர்கள், தான தர்மங்கள் செய்பவர்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இவர்கள்தான் உண்மையான உத்தமர்களான இறை நம்பிக்கை கொண்டவர்கள். அக்மாருக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யாருங்கிறத அல்லாஹ் சொல்றான். கலப்படமற்ற இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்படும் பொழுது அவர்களினுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த இறை வேத வாக்குகள் எல்லாம் ஓதி முன்மொழியப்படுகிற பொழுது, முழங்கப்படுகிற பொழுது அவர்களினுடைய ஈமானை இந்த திருமறை குர்ஆனினுடைய வாக்குகள் அதிகரிக்கும் அல்லாஹ் சொல்றானே. இவ்வளவு காலங்களாக இந்த குர்ஆனை படிக்கிறோமே, இந்த குர்ஆன்ல உள்ள கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதா? நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தியதா? நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்தியதா? இறை நம்பிக்கையாளர்கள்னா அரபில பேர் வைக்கிற ஆளு இறை நம்பிக்கையாளர் கிடையாது. அபூஜஹல் பேர் இருந்துச்சு இல்ல, அபூஜஹல்ங்கிறது அரபி பேர் தானங்க. அபூஜஹல்ங்கிறது அரபி பேரா இல்லையா? அரபி பேரு தானே. அரபி பேரை வச்சுட்டா இறை நம்பிக்கையாளர்கள் ஆயிரலாமா? இறை நம்பிக்கையாளர்களினுடைய ஒட்டுமொத்த பண்புகளும் எவருடைய வாழ்க்கையில் அங்கம் கொண்டிருக்கிறதோ, எவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தயவு தாட்சணையும் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை தன்னுடைய வாழ்வியலாக்கிக் கொள்கிறாரோ அவர் தான் உண்மையான நம்பிக்கையாளர். அவர் இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்கும். குர்ஆன்ல இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தௌபாவுல 124வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அருமையான வசனம். அழகாக அல்லாஹ் சொல்றான், வைதாமா உன்சிலத் சூரத்துன். ஏதாவது ஒரு சூரா இறங்கும் போதெல்லாம் ஃபமின்ஹும் மை யகூல், இந்த காஃபிர்கள்ல சில பேர் சொல்றான், ஃபஅய்யுகும் ஸாதத்துஹு ஹாதிஹி ஈமானா. இந்த குர்ஆன் அருளிச்சு, இந்த ஏதாவது வேதம் அருளிச்சு, சூரா இறங்கிருச்சுங்கிறீங்களே, இந்த வேதங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை அதிகப்படுத்தியதா? இறை மறுப்பாளர்கள் கேட்கிறான், எப்ப குர்ஆன் இறங்குச்சு, வேதம் இறங்குச்சு, இந்த வசனம் இறங்குச்சுங்கிறியே, இந்த வசனத்துல ஏதாவது ஒண்ணு உன்னுடைய இறை நம்பிக்கை அதிகப்படுத்துச்சா? அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான், அம்மல்லதீன ஆமனு ஸாதத்துஹும் ஈமானா. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த குர்ஆன், இந்த வேத வாக்கு அவர்களினுடைய ஈமானை அதிகப்படுத்தியது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் இந்த மறையினுடைய வார்த்தைகள், இந்த மறையினுடைய உரைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஈமானை அதிகரிக்கவில்லை என்றால் நம்முடைய ஈமான் பலவீனமானதாக இருக்கிறது. முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஆகவில்லை அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்குறான். இதுதான் இறை நம்பிக்கையாளர்களினுடைய பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறதா சொல்றோம், யாருமே மறுக்கிறது கிடையாது. அல்லாஹ்வை நேசிக்கிறியா? நேசிக்கிறேன். ஆனா எந்த அளவுக்கு இதுல நம்ம பொய்த்தன்மையை வெளிப்படுத்தணும் தெரியுமா? அல்லாஹ்வை நேசிக்கிறியான்னா யாரை கேட்டாலும், சின்ன பிள்ளைய கேட்டாலும் அல்லாஹ்வை நேசிக்கிறியா? நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான நேசம்னா என்னங்க? உண்மையா ஒருத்தவரை நேசிக்கிறோம், அந்த நேசத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? புதுசா கல்யாணமான மாப்பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, கல்யாணம் ஆன முதல் 3 மாசத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களேன், அப்படியே மனைவி மேல அப்படியே பாசம் பொங்கி வழியும்.
இப்படியே மனைவிக்கு கணவன் மேல பாசம் பொங்கி வழியும். இப்படியே கல்யாணம் புதுசுல சொல்லுவார், என்ன வேணுமோ வாங்கி கேளு, மழையே வேணுமா பேத்து கொண்டு வந்து உங்க காலில் போடுறேன், வீர வசனங்கள்லாம் அப்படியே பறக்கும், நீ என்ன சொல்றியோ அதை கேட்கிறேன். இப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா எடுத்து செயல்படுவார். அது 3 மாசத்துல அது ஒன்றும் இல்லாமல் போயிடணும் வைங்களேன். ஒரு 3 மாசத்துக்கு அப்படி இருக்கும் அந்த வைப்ரேஷன். மனைவி என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். இப்படி மனைவி வந்து அதுக்கு மேல கணவன் என்ன சொல்றா அதுதான் அதுதான் நமக்கு எல்லாம், அதுதான் உலகம், என்ன சொல்றா கேட்கணும். தப்பு கிடையாது. நேசத்தை நீங்க இப்படி மனைவி இடத்துல வெளிப்படுத்துறீங்க, மனைவி கணவனத்தில் இப்படி வெளிப்படுத்துறாங்க, ஆரோக்கியமானதுதான். ஆனால் இதே நேசம் அல்லாஹ்விடத்தில் பிரதிபலிக்கிறதா? இதே மாதிரியான முறைகள் அல்லாஹ்விடத்தில் கையாளப்படுகிறதா? கணவனை நேசிக்கிறோன்னு ஒரு மனைவி சொல்றான்னா கணவன் சொல்றத அவ கேட்பா. மனைவியை நான் நேசிக்கிறேன்னு ஒருத்தவன் சொல்றான்னா மனைவி சொல்றத ஒருத்தவன் கேட்பான். உம்மா பாப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்றான்னா உம்மா பாப்பா சொல்றத கேட்பான். அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு சொல்றோமே, அல்லாஹ்வினுடைய வேத வாக்குகளை கேட்கிறோமா? அதை செயல்படுத்துறோமா? அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கிற நேசத்தை எப்படிங்க பிரதிபலிக்கிறோம்? அப்ப இது நேசமா வேஷமா? அல்லாஹ்வின் மீது நமக்கு நேசம் இருக்கிறதா அல்லது வேஷம் இருக்கிறதா? அப்ப இது பொய் தானே. அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு வாய் வார்த்தையில சொல்றோமே தவிர உண்மையா உளமாற அல்லாஹ்வை நேசிப்பது எப்படி என்பதை நாம இன்னும் புரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அந்த நபி எப்படி நேசிக்கிறார், அல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தை அவர் எப்படி பிரதிபலிக்கிறாரு, எப்படி மறுமொழிக்கிறாரு. அதனால தாங்க 5000 வருஷம் ஆயும் இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன்ல இப்ராஹிம் நபியை பற்றி சிலாகித்து பேசக்கூடிய எண்ணற்ற வசனங்கள் இருக்கிறது. கலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர் அப்படிங்கிறான் குர்ஆன்ல. கலீலுங்கிற வார்த்தை இருக்குதே, நிறைய தோழருங்கிறதுக்கு நிறைய வார்த்தை உண்டு. சித்திக்குங்கிற வார்த்தையில் அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், சாஹிபுங்கிற வார்த்தையில் அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எந்த வார்த்தையை சொல்றான் தெரியுமா? கலீலுல்லாஹ். இப்ராஹிமை அல்லாஹ் வந்து கலீலா ஏற்படுத்திக்கிட்டான், உற்ற தோழர்னு அர்த்தம் அதுக்கு. அந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். என்ன பண்ணிட்டாரு? வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அவர்களுக்கு எண்ணற்ற பரிசோதனைகள், 1 2 கிடையாது, சொல்லிட்டு போறதுக்கு எண்ணற்ற சோதனைகள். பி கலிமாத், பல கட்டளைகள் மூலமாக இப்ராஹிமை வாட்டி வதைத்தோம், பல பரிசோதனைகள் செய்து பார்த்தோம். ஃபஅத்தம்மஹுன்ன, எல்லா கட்டளைகளுக்கும் இணங்க இசைய தன்னுடைய வாழ்க்கை அவர் மாற்றிக்கொண்டார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடியாராக இருந்தார். அதனால தான் இவ்வளவு வருடங்கள் ஆகியும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், இத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, நபியை இப்ராஹிமினுடைய தொழுமிடத்தை நீங்களும் தொழுமிடமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நேர்வழியில் நின்று போராடிய இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். எதுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள். இறை நேசம் என்றால் என்னவென்பதை, இறை நேசத்திற்குண்டான இலக்கணத்தை, வரைவிலக்கணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசித்து சென்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல காலம் கழிச்சு அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தானே, பிள்ளைய கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டாரா? கொண்டு போய் பாலைவனத்தில் அல்லாஹ் விட சொன்னானே, உன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய கொண்டு போய் பாலைவனத்தில் விடுன்னு சொல்லும் பொழுது அதை கேட்டு கட்டுப்பட்டு, பிஞ்சிலம் குழந்தை பாலைவனத்தில், சுற்றுப்புறத்தில் தண்ணி கிடையாது, மரங்கள் கிடையாது, செடி கொடிகள் கிடையாது, புற்பூண்டுகள் கிடையாது, சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. யாரை நம்பி விட்டுட்டு வந்தாங்க? அல்லாஹ் பிறப்பித்திருக்கிற கட்டளை, அல்லாஹ்வினுடைய வாக்கு, இதன்படி செயல்படணும். போய் விட்டுட்டு வரோம்னு விட்டுட்டு வந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு இருந்துச்சு. அடுத்த கட்டளை, உன்னுடைய மகனார வந்து அருண், அல்லாஹ் கட்டளை போடுறான். மகனார் இடத்துல சொல்றாரு, யா புனையா, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய கனவில் உன்னை அறுப்பதாக கண்டேன். ஃபல்லூர் மாதா தரான், என்னப்பா நினைக்கிற? ஃபால் மா துமர், தந்தையே நீங்கள் உங்களுக்கு நாடியதை செய்யுங்கள். ஃபதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களில் இருந்து நீங்கள் என்னை காணலாம் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். பிள்ளையை அறுக்க துணிந்தார்கள். ஃபஇது கால லஹு அஸ்லிம் கால் அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இப்ராஹிமுக்கு நாம் சொன்னோம் கட்டுப்படி என்று. கால் அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்புக்கு, அகிலங்களான இரட்சகனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று இப்ராஹிம் சொன்னார். அந்த கட்டுப்பாடின் மூலமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார்கள்.
தனக்கு என்ன வேத வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன வசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அதை அச்சு பிசகாமல் இன்ச்சு மாறாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வியல் நெறியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்தியனுடைய விளைவுதான் பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா சிலாகித்து பேசுகிறான். இன்றைக்கும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சரித்திரம் சாய்ந்து விடாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களினுடைய உம்மத்துகளிலும் அவருடைய வரலாறு ஒளிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களினுடைய வணக்கங்களிலும் அவர்களினுடைய வரலாறு ஒளிந்திருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய நேசத்தை அந்த முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நாமும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இறை நம்பிக்கையாளராக, உண்மையான இறை நம்பிக்கையாளராக, உண்மையான இறையச்சவாதியாக, உண்மையான இறைநேசராக இந்த குர்ஆனை அணுகி இதில் உள்ள தகவல்கள் நமக்கானது, நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று உளமாற உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த தலைப்பு தொடர்பான இன்னும் சில தரவுகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.